ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே ஈவினிங். ஊரில் திருவிழா, அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதோட ஷாப்பிங் அப்படின்னு வெளியே போய் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணாமே விட்டுட்டேன். அது ரொம்ப ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஈவினிங் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு திண்டை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடு சேர்த்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பரில் விம் லிக்விடில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அந்த லிக்விடை தான் யூஸ் பண்ணேன். வேறு எதுவும் பெருசாக க்ளீனிங் லிக்விட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. விம் லிக்விடை வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ரீயூசபிள் டிஷ்யூ கிளாத்ஸ் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்து ஃபுல்லாக க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா அடுப்பு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதோடைய அடுப்பு திண்டையும் சேர்த்து தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்காக பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு.